بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي كفى. الصلاة والسلام على من اشتفى وعلى آله الشرفاء وأصحابه النجباء خصوصا على خلفاء. لا وسيلة إلا أنت يا رسول الله. السلام عليك وآلك وأصحابك رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. الشهر الحرام بالشهر الحرام. صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا شفيعنا صلى الله عليه وسلم: سئل أي الصلاة أفضل بعد المكتوبة وأي الصيام أفضل بعد الشهر رمضان؟ فقال: أفضل الصلاة بعد الصلاة المكتوبة الصلاة في جوف الليل، وأفضل الصيام بعد شهر رمضان صيام شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பசிக்கின்ற மனிதர்களுக்கு ருசிக்கின்ற உணவளித்து அதை ரசிக்கின்ற இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர், சன்மார்க்க போதகர், சத்திய திருநபி முத்து முஸ்தபா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கிருபை என்றென்றும் நின்றோட்டமாக. இறைவா, எனக்கு எதிரி கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பமாக நினைவூட்டியவனா, இந்த ஜும்மாவுடைய நாளிலே எங்களை இங்கு ஒன்று கூட்டியது போல் நாளை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மற்றும் ஏனைய நபிமார்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்திலே எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுவாயாக என்ற துவாவோடு உங்களுடைய துவாவை மாதிரி வைத்து என்னுடைய ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் இருக்கின்றோம். இஸ்லாமிய ஹிஜ்ரத் ஆண்டுகளின் 1447வது ஆண்டு முதல் மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்களுக்கு இந்த ஹிஜ்ரத்து தான் புத்தாண்டு. முதல்ல அதை நம்ம வழங்கணும். ரெண்டாவது, அதை விளங்கினவங்கள சிலர் இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த 1447 சென்ற வருடத்திலே நாம் செய்த அமல்களை விட அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலர், அதே போன்று சென்ற வருடத்தில் நாம் அமல் செய்யவில்லை, இந்த வருடத்தில் எப்படியாவது அமல் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலர், எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் கடந்து சென்றாலும் அப்படியே இருக்கும் சிலர். இப்படிப்பட்ட மக்களுக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஹிஜ்ரத் ஆண்டினுடைய முதல் மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு பரக்கத் நிறைந்த மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம், எப்படி நம்மளுடைய அமல் ஆகி இருக்கின்றது என்பதை எல்லாம் உங்களுடைய சிந்தனை கேள்வி. கண்ணியமா இந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போது நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லவா, இந்த மாதம் புனிதமான மாதம். இந்த நாள் ஜும்மாவுடைய நாள், மிக சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நேரம் ஜும்மா தொழுகைக்கு உண்டான 10 நேரம் மிகச் சிறந்த நேரமாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லி காட்டிய நேரம். இப்படி எல்லா வகையிலும் இந்த இடம், நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம்
சுவனத்தின் தோட்டங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான் அல்லவா? அப்படிப்பட்ட பள்ளிவாசலிலே மிகச்சிறந்த அல்லாஹ்வினுடைய இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இப்படி புனிதம் புனிதம் என்று மிகச்சிறந்த ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்ட நாம் நம்முடைய எண்ணங்கள் இங்கிருந்து வெளியே செல்லும் போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்ற ஒரு பொதுவான சஹாபாக்களுடைய சபையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கேள்விகளை கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நாளில் நோன்பு வைத்திருக்கக்கூடியவர் யார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் என்பதாக பதில் சொல்லுகின்றார். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், இன்றைய நாளில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்ட நபர் யார் என்பதாக கேட்கின்ற பொழுது அதற்கும் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்பதாக பதில் சொல்லுகின்றார். அதோடு கேள்வி நிற்கவில்லை. ஏழைகளுக்கு உணவளித்தவர்கள் உங்களில் யார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கும் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் என்பதாக பதில் சொல்லுகின்றார். இன்னும் நோயாளிகளை நலம் விசாரித்தவர்கள் இன்றைய நாளில் யார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது நம்மள முதல் கேள்வியில இரண்டாவது கேள்வியில அவுட் ஆயிடுவோம். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் நோயாளியை இன்று நலம் விசாரித்தேன், அதில் கட்டுப்பட்டவன் நான் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார். ஒரே நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பு வாய்ந்த அமல்கள். அத்தனை அமலை பற்றி கேட்கின்ற பொழுதும் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் என்பதாக பதில் சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொல்லுகின்றார்கள், இந்த எல்லாவற்றையும் ஒரு நாளில் செய்தவர், ஒரு நாளில் இந்த அனைத்து அமல்களையும் கேள்வி கேட்டார்கள் அல்லவா, அத்துணை கேள்விகள் சம்பந்தப்பட்ட அமலையும் ஒரே நாளில் செய்தவர் சொர்க்கவாசி என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஆஷிராவுடைய நோன்பு. இந்த கேள்விகளிலே கட்டுப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்வதற்குண்டான எல்லா வாய்ப்பு வசதியும் இருக்கின்ற ஒரு நாள். நோன்பு வைக்கணும். அதே போன்று நோயாளியை நலம் விசாரிப்பதற்குண்டான வாய்ப்பு நம்ம ஊர்ல பஞ்சம் இல்லை. தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவளிப்பது, ஜனாசாவில் கலந்து கொள்வது, அதே போன்று இது போன்ற முக்கியமான அமல்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமலை செய்தால் அவர் சொர்க்கவாசி என்பதாக பட்டியலிட்டு காட்டினார்களோ அப்படிப்பட்ட அமலை எல்லாம் செய்வதற்குண்டான வாய்ப்பு நாம் அடைய இருக்கிறோம். கண்ணியமாய்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது எப்படி தயாராக வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு உண்டான ஒரு அந்தஸ்து, எதுக்கு வாழ்றோம் சிந்தித்து பார்க்கணும். முதல்ல ஒரு முஃமின் முஸ்லிம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்லிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை எதற்காக வேண்டி நாம் அமல் செய்து கொண்டிருக்கின்றோம்? சொர்க்கத்தை அடைவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நாளைய தினத்தில், நாளை மறுநாளுடைய தினத்திலே நமக்கு கிடைக்கின்றது என்பது என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு அதிலே கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமாய்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி என்ன இந்த ஆஷிராவுடைய சிறப்பு? நோன்பு வைக்கணும். அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எந்த அமல், எந்த தொழுகை சிறந்தது? ஃபர்லான ஒரு நாளைக்கு நம்ம தொழுகிற 5 வக்து தொழுகையை தாண்டி எந்த தொழுகை சிறந்தது? இன்னும் கேட்குறாங்க, ரமலானுடைய நோன்பை தாண்டி எந்த நோன்பு சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள்,
கடமையான ஃபர்லான அந்த தொழுகைக்கு பிறகாக தொழுகைகளில் சிறந்த தொழுகை இரவிலே நாம் தொழக்கூடிய தொழுகை. மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தொழக்கூடிய அந்த இரவு நேர தொழுகை. தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், ரமலானுடைய மாதத்தின் நோன்பை விட ரமலானுடைய மாதத்தின் நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு எது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மாதத்தில் முஹர்ரமுடைய மாதத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நோன்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார் என்று சொன்னால் அந்த நாளை அடைய இருக்கின்றோம். அப்படி என்ன அல்லாஹ்வுடைய மாதமாக அது மாறிவிட்டது என்று பார்க்கின்ற பொழுது ஏராளமான சம்பவங்கள் மார்க்கத்திலே நாம் படிக்கக்கூடிய, நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச நிகழ்வுகள் அது இந்த முஹர்ரமுடைய 10வது நாளில் நிகழ்ந்தது என்பது இமாம்களுடைய அந்த கருத்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷிராவுடைய தினம். அவர்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி துஆ கேட்ட பொழுது அல்லாஹ் அவரை மன்னித்தான் அல்லவா? அந்த நாள் இந்த ஆஷிராவுடைய நாள். அதற்கு பிறகாக சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகின்றார்கள், அதுவும் இந்த ஆஷிராவுடைய நாள் தான். இன்னும் சொல்ல போனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நமக்கெல்லாம் தெரியும், 1000 வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைவா, கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த கப்பல் தண்ணீரிலே மிதந்து கொண்டு அது மலையில் தரையிறங்குகின்றது. அப்படி தரையிறங்கக்கூடிய அந்த நாள் ஆஷிராவுடைய தினமான முஹர்ரம் 10ஆம் நாள். சொல்லிக்கொண்டே செல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த நாள் ஆஷிராவுடைய நாள். அதே போன்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டு அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுவான் அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ குளிர்ச்சியாக மாறிவிடு என்று அல்லாஹ்வினுடைய கட்டளை அந்த நெருப்புக்கு வரும் அல்லவா? அந்த நாள் முஹர்ரமுடைய 10ஆம் நாள் ஆஷிராவுடைய நாள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகமான செய்திகள், அதிகமான விஷயங்கள் முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷிராவுடைய தினத்திலே நடந்ததாக இமாம்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அப்படி இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி இந்த நாளிலே நோன்பு வைத்தார்கள் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய பாடம் நமக்கு அதெல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வருகின்றார்கள். அங்கே யூதர்கள் ஆஷிராவுடைய தினமான முஹர்ரம் 10ஆம் நாளிலே நோன்பு வைத்தவர்களாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், இது என்ன நாள்? யூதர்கள் எல்லாம் நோன்பு இருக்கின்றார்களே, இது எந்த நாள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்ற பொழுது, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்ற நாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்ற நாள், ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட நாள். அதை அவர்கள் கண்ணியப்படுத்தும் விதமாக இந்த நோன்பை நோக்கின்றார்கள் என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், அவர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் நெருக்கமானவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் யூதர்களை விட நெருக்கமானவன், எனவே நாமும் நோன்பு நோற்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இப்படி சொன்னோம்னா எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், இது யூதர்கள் கொண்டாடக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அல்லவா, அவர்களை பின்பற்றுவது போன்று இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 அந்த தினத்திலும் நான் நோன்பு வைப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்ற பொழுது வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர், 10 இரவுகள்,
இதை விளக்கம் தருகின்ற இமாம்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள். என்ன காரணம் சொல்லுகின்ற பொழுது இதுல இந்த 3 10லையும் 10வது நாள் அது நமக்கு பெருநாள் போன்ற ஒரு தோற்றத்தை தருகின்றது. துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் நமக்கு ஹஜ் பெருநாள், ரமலானுடைய கடைசி 10வது நாள் நமக்கு ஈதுல் அல்ஹா. அதே போன்று முஹர்ரமுடைய அந்த ஆஷுராவுடைய தினம் 10வது நாள், அது நாம் நோன்பு வைத்து ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக, கண்ணியப்படுத்தும் விதமாக நடத்தக்கூடிய அந்த நாள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அதே போன்று இந்த ஆஷுராவுடைய நோன்பு, இது ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை இறக்கி வைத்து அதில் நோன்பு நோக்க சொன்னான் அல்லவா, அதற்கு முன்னால் இந்த ஆஷுராவுடைய நோன்பு கடமையான நோன்பாக இருந்திருக்கின்றது. கண்டிப்பா வைக்கணும் 9, 10 அல்லது 10, 11. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாள் வைப்பேன், நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் வைப்பேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், யூதர்களுக்கு மாற்றம் செய்வது என்ற அடிப்படையில் தான் அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்பதால் 9, 10 அல்லது 10, 11. 10 மட்டும் நோன்பு பிடிக்கிறது மக்ரூஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதற்கு பிறகாக சிறப்பான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அது இந்த முஹர்ரமுடைய 10வது நாளைத்தான் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார். அதே போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார், நோன்பு வைக்க உகந்த மாதம் எது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் கேட்டதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பதில் சொன்னார்களோ அந்த பதிலை உனக்கு நான் சொல்லுகின்றேன் என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை இறக்கி வைத்தால் அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைக்க வேண்டும், அதற்கு பிறகாக முஹர்ரமுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். காரணமும் சொல்றாங்க, அந்த நாளில்தான், அந்த முஹர்ரமுடைய நாளில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தின் பிழையை பொறுத்தான், ஒரு கூட்டத்தினுடைய தீமைகளை பிழையை பொறுத்தான். அதே நாளில் தான் இன்னொரு கூட்டத்தினுடைய பிழையை பொறுக்கவிருக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், நாம் விளங்க வேண்டும், நம்முடைய பாவங்களை, நம்முடைய தீமைகளை அழிப்பதற்குண்டான நாளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரமுடைய 10வது நாளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் என்று சொன்னால், எத்தனை நபர்கள் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும், நோன்பு வைக்கிறதுக்கு முதல்ல எத்தனை நபர்கள் தயாராக இருக்கின்றோம்? சரி, 9, 10 நோன்பு வைக்கிறோம், நமக்கு மட்டும் வச்சா போதுமா? பழமையாக சொல்லக்கூடிய விஷயம்தான். ரமலானாக இருக்கட்டும், அதற்கு பிறகு உள்ள அந்த சிறந்த மாதமான முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நோன்பாக இருக்கட்டும், அரஃபாவுடைய நோன்பாக இருக்கட்டும், நோன்பு காலையில சஹர்ல சாப்பிட்டுட்டு இஃப்தாருக்கு நேர பள்ளிக்கு வரக்கூடிய அந்த நோன்பு, அது நோன்பு இல்லை. எப்படி சஹருடைய அந்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு இன்னைக்கு நோன்பு வைக்கணும்னு நியத்து வைக்கிறோமோ, அந்த நாளை அல்லாஹ்விற்காக நாம் ஒதுக்கிவிட வேண்டும். ஃபர்து தொழுகையை முதல்ல கரெக்டாக நிறைவேற்றணும். முதல்ல அங்கிருந்து வருவோம். ஆனால் நம்மள பல பேருக்கு அது இல்லைங்கிறது ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம். நோன்பு வைக்கிறது இல்லை, நோன்பு அல்லாத நாட்களிலேயும் ஃபர்லுடைய தொழுகை நம்மிடத்துல எந்த அளவிற்கு சரியாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 ஏசி, வடக்கு பள்ளி மற்ற பள்ளிகள் எப்படின்னு தெரியல, 2 ஏசியை 18ல் 19ல் வச்சு ஃபுல்லாக சில்லுன்னு ஆக்கி லொஹர் தொழுகைக்கு காத்திருந்தா இகாமத் சொல்கிற வரைக்கும் நானும் மத்தியும் மட்டும்தான் இருக்கோங்கிறது தான் யதார்த்தம். அசருடைய தொழுகையும் அதே நிலைதான்.
மகரிப் இஷால வேணா ஒரு 4-5 பேர். நோன்பு நாளைக்கு கண்ணியமாய்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு வைக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விஷயம் என்றாலும் ஃபர்லு தொழுகைக்கு பிறகுதான் மற்ற ஏனைய விஷயங்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்பொழுது முஹர்ரமுடைய மாதத்திலே எப்பொழுது நோன்பு வைக்க வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் முஹர்ரமுடைய பிறையை பார்த்தவுடன், எப்பவே தயாராக சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹர்ரமுடைய பிறையை பார்த்தவுடன் நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள், எண்ணி 9வது நாள் 9வது பிறை காலையில நீங்க எப்படி இருக்கணும், நோபாலியா இருக்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். சொன்னால் சொல்லி தந்தது மட்டுமல்ல, சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தைகள் உட்பட அத்துணை நபர்களும் நோன்பு வைத்தார்கள். குழந்தைகள்லாம் அழுவாங்களாம் பசியினால. ஆஷராவுடைய நோன்பு 30 நோன்புங்கும் போது முதல் ரமலானுடைய 1-2ல கொஞ்சம் பழகிரும், 30 நோன்பு அப்படியே தொடர்ந்து வச்சிடலாம். ஆஷராவுடைய நோன்பு திடீர்னு ஒரு 2 நாள் வைக்கணும் போது நமக்கே சில சிரமங்கள் இருக்கும் என்ற பட்சத்தில் குழந்தைகள் எல்லாம் சஹாபாக்கள் ஆர்வமாக தங்களுடைய குழந்தைகளை நோன்பு வைப்பதற்கு ஏவுவார். குழந்தைகள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிடும் பசியினால. அவர்கள் சிறு சிறு விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு ஜாமான்களை வைத்து அந்த பிள்ளைகளை விளையாட வைத்து இஃப்தாருடைய நேரம் வரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நோன்பு திறக்க செய்வார் என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. சொன்னால் நாம நம்ம நோன்பை எப்படி நோக்கிட்டு இருக்கோம், நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு ஆர்வப்படுத்துகின்றோம் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான், காஃபிர்களை நண்பர்களாக ஆக்கிவிடாதீர்கள். இன்னும் சொல்றான், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இதுக்கு அர்த்தம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. அவர்களுடைய செயல்கள் நம்முடைய செயல்களோடு ஒத்து போயிடக்கூடாது. காஃபிர்களை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் சொன்னா இதுல நிறைய படிப்பினைகள் இருக்கு. இப்போ நமக்கு தேவையான படிப்பினையா ஒரு விஷயத்த சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்க என்ன செய்யுங்க, மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை வளர விடுங்கள். இதுக்கு மெயின் காரணம் யூதர்களுக்கு காஃபிர்களுக்கு மாற்றம் செய்வதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் காஃபிர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நம்முடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கணும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எதற்காண்டி இந்த அளவிற்கு உண்டான கடுமை, யூதர்களுக்கு மாற்றம் செய்யணுங்கிறது இவ்வளவு ஸ்ட்ராங்கா யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவர்கள் யூதர்களுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்டவர்கள், அதிகமான நபிமார்களை தொந்தரவு செய்தவர்கள், அதிகமான நபிமார்களை கொலை செய்தவர்களும் கூட. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆஷுராவுடைய முஹர்ரமுடைய தினத்தை பற்றி. அதே போன்று முக்கியமான நிகழ்வாக ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலா யுத்தத்திலே கொல்லப்பட்ட அந்த சம்பவம் ஏற்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில் தான் என்பதை நினைவுபடுத்தியவனாக ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை நிலைநிறுத்த வேண்டும், இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலாவிற்கு சென்று இஸ்லாத்திற்காக போராடினார்கள், ஷஹீதானார்கள். அவர்களை படிப்படியாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அதே போன்று மரணிக்கும் தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவன் நாம் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக என்ற துஆவோடு உங்களுடைய துஆவின் ஆதரவை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனைமலையில் இருக்கக்கூடிய லஜ்னத்துல் இஸ்லாம் அரபி பாடசாலை ஒரு மதரசா ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 85 மாணவர்கள் அதில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மதரசாவினுடைய பொருளாதார தேவைக்காண்டி நம்முடைய ஊரை ஏரலை நாடி வந்திருக்கின்றார்கள். நாளைக்கு நோன்பு நோக்க இருக்கிறோம்.
சிறந்த மாதத்தில் இருக்கின்றோம். தர்மம் செய்கின்ற பொழுது அது மிகச்சிறந்த கூலியாக நம்மிடத்தில் திரும்பி வரும் என்பதையும் அடிப்படையாக கொண்டு தாராளமாக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.